அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. காரணம் என்ன? ஆண்டின் இறுதி நாளில் அவரை ஸ்தோத்தரிப்பதே ஒரு பாக்கியம். ஆமேன். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டின கர்த்தர். ஆமேன். பல பாடுகள், கஷ்டங்கள், பயங்கரமான தகவல்கள், நெருக்கத்தின் பாதைகள், கடினமான பாதைகள், இதன் நடுவிலே அவ்வப்போது தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தின ஆச்சரியமான சம்பவங்கள், இவை எல்லாவற்றுக்கும் மத்தியில் தேவ கிருபை வருடத்தின் இறுதி நாளை கண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, என் உள்ளத்தில் ஆவியானவர் கொடுக்கிற ஒரு 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 உந்துதலான ஒரு வார்த்தை வாசிக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, லூக்கா 1 அதிகாரம் 49 வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. இதை தவிர வேற என்ன நம்ம சொல்ல முடியும்? வல்லமை உடையவர் மகிமையான காரியங்களை எனக்கு செய்தார். நீங்களும் என்னோடு கூட சேர்ந்து இப்படியே சொல்லுங்க. ஆமேன். 31ஆம் தேதிக்கு வந்திருக்கிற ஆண்டவரே, ஒருவேளை நீங்க நினைக்கலாம், இந்த வருஷத்தை போல ஒரு துக்ககரமான, ஒரு வேதனையான, ஒரு கடினமான வருஷம் வேறு ஒன்றுமே இல்லைப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இன்னொரு சாரார் சொல்லுவாங்க, இந்த வருஷம் கர்த்தர் எத்தனை நன்மை செய்தார் தெரியுமா. இன்னொருத்தர் சொல்லுவோம், ஏதோ நம்ம இந்த வருஷத்தின் கடைசிக்கு வந்துட்டோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன். வாழ்க்கை என்கிற சக்கரம் அது மேலே எங்கேயும் அப்படி சுற்றிட்டு தான் வரும். ஆனால் நம்ம மேலே இருந்தாலும் நம்ம கீழே டவுன் ஆனாலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறாரா? அது போதும். துன்பத்தில், துயரத்தில், இழப்பில், தரித்திரத்தில், கஷ்டத்தில், பலவிதமான நெருக்கத்தில் அவர் கூட இருந்தார். ஆகவே அவர் வல்லமை உடையவர், மகிமையான காரியங்களை செய்தார் என்று விசுவாசத்தோடு அவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. புதிய வருஷத்துல பெரிய காரியங்களை பார்ப்பீங்க. ஆமேன். இம்மட்டு நடத்தினவர், ஜனவரி மாதம் முதல் டிசம்பர் மாதம் கடைசி வரைக்கும் நடத்தினவர் இனியும் நடத்துவார். ஆமேன். இனியும் நடத்துவார். ஆவியானவரோடு கூட நீங்கள் நடக்கிறீங்க, பேசுறீங்கல்ல. ஆமேன். உங்கள் வீட்டில் சிலருக்கு விசுவாசம் இருக்கும், சிலருக்கு விசுவாசம் கொஞ்சம் இருக்கும், சிலருக்கு விசுவாசமே இருக்காது. நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறீங்கல்ல, அதை நிமித்தம் அவர்களை கர்த்தர் காத்தார், இனியும் காப்பார், என்றென்றைக்கும் காப்பார். ஜெபம் பண்ணிடுவோமா? ஸ்தோத்திரம் பண்ணி கரங்களை உயர்த்தினோடு கூட சேர்ந்து, எங்கள் அருமையான ஆண்டவரே, வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறேன்னு சொன்னீரே, கிருபையாய் நடத்தினீரே. தேங்க்யூ லார்ட். வல்லமை உடையவர் மகிமையான காரியங்களை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது, அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மரியாளின் வார்த்தையின் படியே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வல்லமையானவர் வருஷத்தின் கடைசி வரைக்கும் பரிசுத்த ஆவியானவராய் இருந்து எங்களை கரம் பிடித்து நடத்தினீர். சில நேரங்களில் தாண்ட முடியாத பள்ளங்கள், மேடுகளிலே எங்களை ஆண்டவரை தோளில் சுமந்து கொண்டு வந்தீரப்பா, தப்பு வைத்தீரப்பா, கண்ணீரை துடைத்தீரப்பா, தைரியப்படுத்தினீரப்பா, பலப்படுத்தினீரப்பா. உமக்கு கோடி ஸ்தோத்திர ராஜா. இனியும் நடத்துவீர், இனியும் நடத்துவீரப்பா, இனியும் நடத்துவீர். உங்களுடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தும், எல்லாவற்றுக்கும் மேலாக உடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தும். கர்த்தாவே, உமக்கு சித்தமானால் ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் மீண்டும் ஒரு புதிய வருஷத்தை காண எங்களுக்கு கிருபை தாரும். உம்முடைய பிள்ளைகள் அத்தனை பேருக்கு கிருபை தாரும், அத்தனை பேருக்கு கிருபை தாரும். உம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையும் கிருபை மட்டும் தொடரட்டும் என்று பாரத்தோடு நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுது அவங்க யார் யார் பெயரை சொல்லி ஜெபிக்கிறாங்களோ அத்தனை பேர் மேலே உம்முடைய கிருபையின் சமாதானமும் தொடரும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்த நாள் முழுவதும் நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இரவில ஆராதனையில கலந்து கொள்ளுங்க. ஆமேன். எதிர்பாருங்க. வாக்கு தத்தங்களின் தேவன் அல்லவா, அவர் வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ளவராக இருப்பார். அவர் ஒரு நாளும் மாறமாட்டார். ஆவியானவரோடு நடக்க நீங்க தொடர்ந்து உங்களை அர்ப்பணிச்சிருங்க. கர்த்தர் சித்தமானால் நாம புது வருஷத்துல சந்திப்போம். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட
ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.